தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இயக்குனர் தம்பிதுரை மாரிமுத்து இயக்கத்துல விவேக் பிரசன்னா, சாந்தினி, பூர்ணிமா ரவி மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் டிராமா. இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. திருமணமாகி பல வருடங்களுக்கு பிறகு கர்ப்பம் அடைகிறாங்க நாயகி சாந்தினி. அப்போ ஒரு மர்ம ஃபோன் கால் அவங்களுக்கு வருது. அந்த ஃபோன் கால்ல தன்னுடைய வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தன்னுடைய கணவர் விவேக் பிரசன்னா அப்பா இல்ல அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. அதே ஃபோன் கால் மூலமா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வீடியோ அனுப்பப்பட்டு அந்த வீடியோ மூலமா மிரட்டப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆட்டோ ஓட்டுநரின் மகளா இருக்கக்கூடிய பூர்ணிமா ரவி காதலனால கர்ப்பம் அடைஞ்சு ஏமாற்றப்படுறாங்க. அந்த காதலனுடைய பின்னணி தெரிஞ்சு இதற்கு பிறகு அவனோடு சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இந்த 2 கதைகள்லயும் பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டாங்களா இல்லையா? அந்த பாதிப்புக்கு பின்னணியில யார் இருக்காங்க அப்படிங்கிறத 3 விதமான கதைகளா பிரிச்சு சொல்லி, அந்த 3 கதைகளையும் இணைக்கக்கூடிய மர்ம முடிச்சுக்கள சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த டிராமா. இந்த படத்த பத்தி அலசணும் அப்படின்னா, ஆ அதாவது இந்த படத்தினுடைய நாயகன் ஆ விவேக் பிரசன்னா வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய இயல்பான நடிப்பின் மூலமா நடிச்சு அசத்திருப்பாரு. குறிப்பா தன்னுடைய இயல்பான நடிப்பின் மூலமா தன்னுடைய உணர்ச்சிகள கொட்டி தீர்த்திருப்பாரு. குறிப்பா ஒரு சமயத்துல ஆ தன்னுடைய மனைவியின் குழந்தையின்மைக்கு காரணம் தான் தான் அப்படின்னு தெரிஞ்சும், அந்த விஷயத்த தன்னுடைய மனைவி கிட்ட மறைக்கிறாரு. அதனால தன்னுடைய மனைவி என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு, வருந்துற காட்சிகள்ல ரொம்ப அசால்ட்டா அ ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பாரு. அதேபோல இந்த படத்தினுடைய நாயகி சாந்தினி, அதாவது குழந்தையின் மீதான ஆர்வம், ஆ குழந்தை இல்லாத கவலை, அதேபோல கர்ப்பம் அடைஞ்ச பிறகு அவங்க வெளிப்படுத்துற சந்தோஷம், அதே கர்ப்பத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பல இடங்கள்ல அழுத்தமான நடிப்பின் மூலமா நடிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. அதேபோல இந்த படத்துல மற்றொரு இளம் நாயகன் பிரதோஷ், அவருடைய காதலி பூர்ணிமா ரவி. இவங்க உடைய அந்த கதாபாத்திர தேர்வு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருந்துச்சு. அதேபோல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய பாடல்கள், பின்னணி இசை இந்த படத்துக்கு ஏத்தவாறு பயணிச்சிருக்கு. ஒளிப்பதிவு வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய தரத்த உயர்த்திருக்கு. இந்த படத்த எழுதி இயக்கியிருக்கக்கூடிய தம்பிதுரை மாரிமுத்து, மருத்துவ பின்னணியில் நடக்கக்கூடிய குற்ற செயல்கள திரைக்கதையா அமைச்சதோடு மட்டும் இல்லாம, அத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்காரு. சுவாரஸ்யமா சொன்னது மட்டும் இல்லாம, திரைக்கதைய ரொம்ப வேகமாகவும், விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருக்காரு. குறிப்பா 3 கதைகள் மூலமா தான் சொல்ல வந்த விஷயத்த வித்தியாசமா சொல்லி, அடுத்தடுத்து எதிர்பாராத திருப்பங்கள் மூலமா சுவாரஸ்யத்த குடுத்து, பார்வையாளர்கள சீட் நுனியில உட்கார வச்சிருக்காரு. மொத்தத்துல இந்த டிராமா நம்ம தாராளமா பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துக்கு நான் குடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. அடுத்த வசனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.